அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பொது மன்னிப்பு ஆரம்பம். விசா எக்ஸ்பைரி ஆனவர்கள் எந்த ஒரு அபராதம் கட்டாமல் வெளியேற அரிய வாய்ப்பு. மிக மிக மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் உஷார். தொடரும் வழிப்பறி தாக்குதல்கள், காவல் நிலையத்தில் குவியும் புகார்கள். அடுத்து பொது மன்னிப்பில் இந்தியா இலங்கை சென்றவர்கள் புது விசாவில் ரிட்டர்ன் குவைத்துக்கு வர முடியுமா என்ற கேள்விக்கான முக்கிய பதிலை பார்க்க போகிறோம். அடுத்து பயோமெட்ரிக் தொடர்பான முக்கிய தகவல், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு துபாய் அரசு பொது மன்னிப்பை அறிவித்துள்ளது. அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பொது மன்னிப்பு அமலுக்கு வருகிறது. அனைத்து விதமான விசாவில் உள்ளவர்கள் இன்க்ளூடிங் விசிட் விசாவில் உள்ளவர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படும். அதனால விசா எக்ஸ்பைரி ஆன துபாயில் இருப்பவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களது சொந்த நாடுகளுக்கு எந்தவித அபராதம் கட்டாமல் துபாயை விட்டு வெளியேற முடியும். ஸ்கிரீன்ல தெரிகிற சென்டர்களுக்கு சென்று பொது மன்னிப்பில் தங்களது சொந்த நாடுகளுக்கு செல்ல விண்ணப்பிக்க முடியும். அதுபோல ஐசிபி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் அப்ளை செய்ய முடியும். அதுபோல இந்த மிக முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டால அதிகமாக கேட்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, பொது மன்னிப்புல குவைத்திலிருந்து தங்களது சொந்த நாடுகளுக்கு சென்றவர்கள் ரிட்டர்ன் புது விசாவில் குவைத்துக்கு வர முடியுமா என்ற கேள்விதாங்க. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்காத காரணத்தால் இதுவரைக்கும் இதற்கான பதிலை நாம சொல்லல. ஆனால் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் பொது மன்னிப்புல ஸ்ரீலங்காவுக்கு வந்து மறுபடியும் புது விசால நேற்று இரவு தான் குவைத்துக்கு வந்து இறங்கியிருக்காரு. குவைத்தில் உள்ள இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல. அதுபோல அவங்க எதுவுமே கேட்கல, ஈஸியா குவைத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாரு. இப்போ அவர் பேசுற இந்த வீடியோ பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, பொது மன்னிப்புக்கான நியூஸ் ஒன்று. பொது மன்னிப்பில் போனவங்க வரலாம் மீண்டும். அதாவது சூன் ஆர்டிக்கல் 18 நம்பர் விசாவில் மட்டும்தான் வர முடியும். சரியா? 18 நம்பர் விசாவில் மட்டும்தான் வர முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக சந்தோஷம் வர முடியும். இமிக்ரேஷன்லேயோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக வர முடியும். சூன் விசாவில். காதிம் விசாவில் வர முடியாதுன்று ஒரு தகவல், அது பொய்ய உண்மையான எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக சூன் விசாவில் நீங்கள் கண்டிப்பாக வர முடியும். 5ஆம் மாதம் 30ஆம் தேதி போனேன், 8ஆம் மாதம் 28ஆம் தேதி குவைத் நாட்டில் இருக்கிறோம். நாங்கள் இப்போ என்னோடய ஒய்ஃப் தான் வந்து இப்போ நாட்டில் அணிக்கிறோம். குவைத்தில் அணிக்கிறோம். இன்றைக்கி பாஸ்போர்ட் வந்தது, நறுக்கி பாருங்கள் வந்தது. நிச்சயமாக பாருங்கள் எல்லோரும், எந்த ஒரு பயப்பட தேவையில்லையா. இன்றைக்கி பாருங்க, அவங்க வந்து லேட் 20ஆம் வந்து மாஷாஅல்லாஹ், ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் வரலாம், சந்தோஷமாக வரலாம். யார கதையும் யாரும் கேட்காங்க. சூன் விசாவில் வாரீங்களாம், நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் வரலாம். அங்கே வர முடியாது புலோக்கரிக்கு காசை கொடுத்து யாருமே வர வேண்டாம். சரியா? நிச்சயமாக வர முடியும். சூன் விசாவில் போனார்கள் நிறைய பேர் வந்துருக்கிறாங்க. நானும் அல்லாட உதவி கொண்டு நிச்சயமாக நாங்கள் முயற்சி செஞ்சோம். சூன் விசா கொடுத்து எங்களோட ஒய்ஃப் வந்துட்டாங்க. 20ஆம் வந்தது, யாருமே கவலைப்பட வேண்டாம். சரியா? வாருங்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ். அதனால பொது மன்னிப்பில் சொந்த நாடுகளுக்கு சென்றவர்கள் புது விசால குவைத்துக்கு வேலைக்கு வரலாம், எந்தவித ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுபோல பயோமெட்ரிக் எடுக்காதவர்கள் உடனடியாக பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக் கொள்வது நல்லது. இன்னும் 4 மாதம் தாங்க இருக்கு. அதாவது டிசம்பர் 31 வரைக்கும் தான் டெட் லைன் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேட்டு. இந்த டேட்டுக்கு முன்னாடி பயோமெட்ரிக் எடுக்காதவங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களால் குவைத்தில் ஒரு வேலையும் செய்ய முடியாது. பாதேன் வாஜித் முஷ்கில, இக்காமா ரினிவல், டிரைவிங் லைசன்ஸ் ரினிவல், ஏன் ஊருக்கு பணம் அனுப்ப கூட முடியாத நிலை ஏற்படும். அதனால டைம் கிடைக்கும் போது பயோமெட்ரிக் ப்ராசஸ் எடுத்துக்கொள்வது நல்லது. அதுபோல இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா வழிப்பறி, கொள்ளை, தாக்குதல்னு பல வழக்குகள் பதிவாகி வருவது வெளிநாட்டவர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த சம்பவங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா குவைத்தின் அவுட்டர் ஏரியாவில் தாங்க அதிகமாக நடக்குது. ஏற்கனவே நான் சொன்னது போல ஜஹரா, உம்முல் ஹெமான், சாத் அப்துல்லா, சபால் அகமது, இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவில், அதாவது இந்த மாதிரி மந்தக்கால இப்போ மீண்டும் ஒரு சம்பவம் அம்கரா பகுதியில் நடந்துள்ளது. அதாவது சாத் அப்துல்லாவுக்கு ஆப்போசிட் உள்ள ஏரியாவில் அரப் பத்திரிகையில் வெளியான தகவல் படி 40 வயது மிக்க வெளிநாட்டவர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதாவது மாலை 6 மணி அளவில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அடையாளம் தெரியாத மர்ம நபர் சிகப்பு நிற காரில் வந்து தன்னை தாக்கிவிட்டு 270 குவைத் தினார் மற்றும் பர்ஸை திருடி சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இப்போ இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளியை தேடி வருகிறது குவைத்துடைய காவல்துறை. இந்த மாதிரியான பல சம்பவங்கள் குவைத்தில் நடந்துட்டு வருதுங்க. அதனால நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் விட அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன்,
இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 34,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 33,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 24,000 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 20 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 20,500 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 35 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 117 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 33 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு ஷார்ஜா 17,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஷார்ஜா டு சென்னை 9,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $982 ரூபாய் 30 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 924 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 855 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.